மாம்சத்தின் இச்சைகளை நான் ஒதுக்கி உலகத்தின் ஆசாபாசங்களை நான் விட்டோய்ந்து பாவத்தை விட்டு அந்த ஆவிக்கு ஆதரவாய் என்னை நான் திருப்புவேன் என்று சொன்னால் ஆத்துமா ஆசீர்வாதமாயிருக்கும். அவன் தான் ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறவன். இல்லை என்றால் மாம்சம் விரும்புகிறபடி செய்து என்னுடைய இச்சைகளின்படி என்னுடைய பாவத்தின்படி உலகம் காண்பிக்கிற எல்லாவற்றின்படியும் நான் நடப்பேன் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு என்னை விற்று விடுவேன் என்று சொன்னால் ஆத்துமா என்ன செய்யும்? மாம்சத்திற்கு ஆதரவாய் வந்துவிடும். இப்போ ஒரு நியாய தீர்ப்புன்னு தேவன் வைக்கிற நாளிலே இந்த ஆத்துமா தான் போய் நிற்கும். எங்கே போய் நிற்கும்? நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும். அப்போ மாம்சத்தின்படி நடந்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கும், ஆவியின்படி பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி நடந்த இந்த ஆத்துமா பரலோகத்திற்கும் திருப்பப்படுகிறது.